பேசுறீங்க. இந்த சுகன்யா மேடத்துக்கு அப்புறம் பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். அப்படியே நம்புற மாதிரியே பேசும் அந்த பொம்பளை. அப்படி நம்பி தான் எப்படி இருந்து மோகன் இப்படி ஆயிடுது. சொதப்பது யாரு, ஆண்களா பெண்களா? பேசுங்க. இந்த சொதப்பம் வந்து கல்யாணமே சொதப்பம் தான். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரிசப்ஷன் அன்றைக்கே வார்னிங் பண்ணுவாங்க. அந்த ஃபோட்டோக்கு எல்லாம் நிற்கும் போது இந்த ஃபோட்டோகிராஃபர் சொல்லுவான், மாப்பிள்ளை க்ளோஸ். நம்ம நினச்சிப்போம் க்ளோஸாக இருக்கணும், பொண்டாட்டி பக்கத்தில் போய் நிற்போம். அவன் அன்றைக்கே வார்னிங் கொடுக்குறான், நீ க்ளோஸ்டா அப்படின்னா நமக்கு புரியல. அடுத்த நாள் தாலி கட்டும்போது ஐயர் சொல்லுவார், நல்ல நேரம் முடிய போகிறது, தாலி கட்டுக்கோ அப்படின்னு. நமக்கு நேரம் முடிய போகுது, இது வேற கணக்கு, நம்ம வேற முடிஞ்சதுன்னு அர்த்தம். நான் வந்து இவங்க எல்லா பாயிண்ட்டும் கவுண்டர் பண்ண போகிறேன். ஆனால் 8 நிமிஷம் தான் இருக்குது. அதனால் என்னோட ஸ்கிரிப்டில் வச்சுட்டு பண்ண போகிறேன். என் பொண்டாட்டி ரொம்ப க்யூட்டுங்க. அவன் புருஷனுக்கு அவன் பொண்டாட்டி ரொம்ப க்யூட். ஆனால் நீங்கள் நினைக்கிற க்யூட் இல்லைங்க. CUTE ஒன்றுக்கும் ஒரு அர்த்தம். ரொம்ப சீல ஆரம்பிக்கும். எல்லா பொம்பளைக்கும் பிடிச்ச ஒரு சன்னு என்ன சன் சொல்லுங்க பார்க்கலாம்? கம்பேரிசன். எதுக்கு எடுத்தாலும் கம்பேர் பண்ணுறது. அடுத்தாத்து அம்பூஜத்தை பார்த்தேலா, அவ ஆத்துக்காரர் கொஞ்சதையும் கேட்டேலா. உடனே அவன் சொல்லுவான், அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நமக்கேண்டி பட்டு நமக்கேண்டிமா. அதுதான் அவன் சொல்லுவான், அடிச்சாலும் பிடிச்சாலும் ஒன்னா சேர்ந்துக்கிறா. அடிச்சதுக்கு ஒன்று பிடிச்சதுக்கு ஒன்று புடவைய வாங்கிக்கிறா, பட்டு புடவைய வாங்கிக்கிறா. ஆக மொத்தம் மேட்ரு பட்டு புடவை தான். அதுக்கு தான் இவ்வளோ சீனை போட்டுட்டு இருக்காங்க. இந்த கம்பேரிசனால பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு. இப்போ ரமிதா சொன்னாங்க, பார்த்தாலும் தாள் வேலையே பண்ணிட்டு இருக்காரு, எங்களை கண்டிக்கவே மாட்டேங்கிறாரு. நம்ம எல்லாருமே அமெரிக்காவுக்கு வந்த புதுசில் அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு இருந்தோம். எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தோம். கூட அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம். ஒரு 10 இந்தியன் ஃபேமிலி இருக்கும். நம்ம சாம்பார் பண்ணுவோம், அவங்க குழம்பு பண்ணுவாங்க. அப்படியே கூடு குடும்பமாக எவனோ ஒருத்தன் வீடு வாங்குவோம். அன்னைக்கு ஆரம்பிச்சு சனி. அது வரைக்கும் கார்னிசரில் போய் நீ வேலை பண்ணிட்டு இருக்கேன்பா. அவன் வீடு வேலை வாங்கினோடனே அவன் TCSல வேலை பண்ணுறான். அவனே வீடு வாங்கிட்டான். கார்னிசரில் போய் முன்னால் வீடு வாங்கினேன். அன்னைக்கு ஆரம்பிச்சுங்க சனி. இவங்க சொல்லிடுவாங்க, அந்த கம்பேர் பண்ண உடனே, ஐயோ அவன் வீடு வாங்கிட்டான், நம்ம வீடு வாங்கியது. உடனே ESPயில் ஒரு வீடை வாங்குறது. வாங்கும்போது பெருசாக எல்லாம் EAPR எல்லாம் கம்மியாக இருக்கும். ஒரு கணக்கு போட்டுருப்போம். அப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏறிடும், இன்சூரன்ஸ் ஏறிடும், எல்லாம் ஏறிடும். இவன் கணக்கெல்லாம் போட்டு பார்ப்பான். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருக்கும். 2000 ரூபா கொடுத்தா மேட்டு முடிஞ்சு போச்சு. இங்கே எல்லா கணக்கும் சேர்த்தா பயங்கரமாக இருக்குது. ஐயோ வேலை போச்சு, நான் முடிஞ்சது சாமின்னு சொல்லிட்டு இருக்கிற நிம்மதியெல்லாம் விட்டுட்டு வேலைன்னு வேலை போவான். அதனால தான் நீங்கள் அடிக்கிற காலையும் எடுக்க மாட்டேங்கிறா, எதையும் பண்ண மாட்டேங்கிறான். நீங்கள் கம்பேரிசனை விட்டுட்டு இருக்கிறத வச்சுட்டு நிம்மதியாக இருக்க பாருங்க, பிரச்சனையே கிடையாது. கரோலாவும் கார் ஓடுது, சிவிக்லேயும் நம்ம வாழ்க்கை ஓடிச்சு. இப்போ கரோலா வேணா, சிவிக் வேணாம், எனக்கு லெக்ஸஸ் வேணும், எனக்கு டெஸ்லா வேணும். நமக்கே தேவையில்லாமல் EMI மேலே EMI வாங்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து C. அடுத்த ப்ராப்ளம் Uங்க. U ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அன்பிரடிக்டபிள். ஐயோ இந்த பொம்பளைங்களை வந்து என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அன்னைக்கு எங்கள் அம்மனி வந்து யாரோட சண்டையை போட்டுட்டு கட்டிட்டு இருந்தாங்க. சரி சண்டையை போட்டுட்டு இருக்காங்களே, போய் ஆறுதலாக போயிட்டு, என்னம்மா பிரச்சனை? நான் தான் சண்டை போட்டுருக்கு தெரியல, லீவ் எலோ அப்படின்னு. ஓ அப்போ வந்து டென்ஷனில் பேசிட்டு இருந்தாங்கன்னா லீவ் வரலோ அப்படின்னு போயிட்டேன். 2 வாரம் கழிச்சு அதே மாதிரி வேற யாரையோ சண்டையை போட்டுருந்தாங்க. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? லீவ் எலோ. அது லெஃப்ட் வரலாம். போய் ரூமில் போயிட்டு ஃபோனை ஓட்டிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு செம்ம கடுப்பு போயிடுச்சு. ஏன்னா நான் தான் சண்டை போட்டுட்டு கடுப்பில் இருந்தேன். 6ல் ஒரு வார்த்தை சொல்கிறேன், புரிஞ்சிக்க முடியலங்க. நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா should we leave you alone or வந்து ஆறுதல் பேசணும் தெரியலங்க. இப்போலாம் சண்டைலாம் எப்படி நடக்குது தெரியுமா? அமெரிக்கா ஈரான் மாதிரிலாம். அவங்க அமெரிக்கா, நம்ம ஈரான். எதுக்கு அடிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல, எதுக்கு அடி வாங்கணும்னு நமக்கு தெரியல. டெய்லி அடிக்கிறாங்க. இவங்களோட எண்டு கேம் தெரியாது. ஜெயிச்சோமா தோத்தமான்னு தெரியல. ட்ரம்ப் மாதிரி காலையில் ஒரு மெசேஜ், சாயங்காலம் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஈரான் அமெரிக்காவை திருப்பி அடிக்க முடியல. ஈரான் என்ன பண்ணான்? குவைத்து, கத்தாரில் அடிச்சான். அது நம்ம பசங்க. அமெரிக்கா அடிக்க முடியல. ஸோ இந்த பசங்க விட்டு என்னடா எங்கள் அம்மா உயிரை வாங்கலாம் அப்படின்னு பசங்களை போட்டு. இதோட காமெடி பாருங்க. நானும் முன்னாடி சண்டை போடுறோம். அவள் சொல்கிறா, இதெல்லாம் வேலைக்காக நீ எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன். பாகிஸ்தான் இருக்காங்க. பாகிஸ்தானே இந்தியாவோட சண்டை போட்டு நாங்கள் 2 பேர் சண்டை போடுறோமா, அதுக்கே இவங்க வந்து இவங்க மாமியார் இருக்கிறாங்க. மாமியாரும் அவங்க அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த அன்பிரடிக்டபிலிட்டி தான் சொல்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல. நமக்கெல்லாம் எப்படின்னா சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கும், ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். இது நடந்தால் இது பண்ணணும். இவங்களை அன்பிரடிக்டபிளாக பண்ணுறதுனால ஒரே பிரச்சனையாக இருக்குது. இன்னொரு ஒரு மேட்ருங்க, ஹாப்பி ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் எல்லாரும் போட்டுக்கிறீங்களா? ஆனால் ஹாப்பி ஹஸ்பண்ட் வந்தால் மட்டும் ஆங்கிரி ஒய்ஃப் ஆகிடுறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது.
என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவங்க ஃபேமிலியில் சரியில்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டே போட்டு பிரிஞ்சுட்டாங்க. இவர் லாயர் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, நம்ம கிட்டே என் புருஷன் நல்ல பண்ணுங்க, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். கேட்டுக்கவே இல்லை, ஏதோ பண்ணி டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு 15 நாளுக்கு அப்புறம் அந்த பொண்டாட்டி திருப்பி வந்து திருப்பி நான் ஹஸ்பண்டோட வாழணும் அப்படின்னு ஒரு கடுப்பு போயிட்டார். என்னப்பா இப்போ தான் வந்து நிறைய வருஷம் என்ன 15 நாள் தான் ஆச்சு, திருப்பி சேர்க்கணும். இல்லை 15 நாள் அந்த நாயை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு, அவன் எப்படி என்ஜாய் பண்ண திருப்பி அவன் கல்யாணம் பண்ணி சாவடிக்கணும். இது என்னங்க, இது இப்படி ஒரு அன்பிரடிக்டபிளாக இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் எனக்கு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அடுத்தது CUT வந்து ட்ரூத்துங்க. இந்த அம்மனிங்களுக்கு வந்து உண்மையை மட்டும் ஏற்றுக்கவே முடியாது. இவங்க உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்களா? எப்போ வருவீங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸோட போகிறோம், எப்போ வருவீங்கன்னு கேட்குறாங்க. 12 மணி ஆகுதுன்னு சொல்கிறோம், ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து உண்மை தேவையில்லை, உங்களுக்கு வேணுங்கிற பதில் தேவை. அதனால நாங்கள் என்ன சொல்கிறோம், எப்போ வரீங்க? தோ வந்துட்டேன். எப்போ வரீங்க? தோ வந்துட்டே இருக்கேன். அம்மா உட்காந்து எங்கேயோ அடிச்சுட்டு எதாவது பண்ணிட்டு இருப்போம். கிளம்பிட்டீங்களா? காரில் இருக்குமா, சிக்னல் தெரியுமா, தோ வந்துட்டுமா. அதாவது உங்களுக்கு தேவையான பதிலை சொல்லிட்டு உண்மையே சொல்ல மாட்டேன். இன்னிலேருந்து எல்லா ஆண்களும் கை தூங்க, நான் உண்மையே தான் சொல்லுவோம், ஆனால் ரியாக்ஷன் காட்டக்கூடாதுன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு புடவை போட்டுட்டு வந்து இந்த புடவை நான் குட்டா இருக்கேனா ஆமான்னு சொன்னா முடிஞ்சுது. என்ன சொல்லணும்? போய் தான் சொல்லணும். இல்லைம்மா சிம்பிளாக இருக்கு. இதில் வந்து கேட்குறாங்க, நீ எங்கள் அம்மாவை பற்றி என்ன நினைக்கிற? சொல்ல முடியுமா? உண்மையா வாயில வரதான் சொல்கிறோம். ஸோ உங்களால் அந்த ட்ரூத்து உண்மையை எடுத்துக்க முடியல. இப்படி தாங்க ஒரு நாள் ஆஃபீஸில் ஒரு ஹாப்பியாக இருந்தது. சரி வீட்டில் தான் விட மாட்டேங்கிறாங்களே, ஹாப்பியாக யார் ஒரு போட்டு வருவான்னு வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே கண்டு போயிட்டோம். இப்படி தண்ணி அடிச்சிட்டாங்க, மூஞ்ச பார்க்கவே சைக்கிள் அப்படின்னா. நான் உடனே உண்மையை சொல்லிட்டேன், தண்ணி அடிக்காமல் வந்தால் உன் மூஞ்ச பார்க்க சைக்கிள். எங்கோ கோபம் வந்துச்சு, சண்டை. உங்கள் வீட்டிலலாம் எப்படி சண்டை முடியும்னு தெரியாதுங்க. எங்கள் வீட்டில் சண்டைனா அடுத்த நாள் போயிட்டு அனுமார் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு அப்படியே எங்கேயா சாப்பாடு வாங்கி கொடுத்தா கொஞ்சம் சமாதானம். ஸோ அவனை கூட்டிகிட்டு அனுமார் கோயிலுக்கு போனேன். அவர் அர்ச்சனை டிக்கெட் கொடுத்தாரு. அர்ச்சனை டிக்கெட் போயிட்டு சாமிகிட்ட அர்ச்சனை பண்ணிங்கன்னா ஒரு தோத்திரம் சொல்லுங்க, நட்சத்திரம் சொல்லுங்க சொல்லிட்டேன். அப்புறம் ஆத்துக்காரியோட நட்சத்திரம் சொல்லுங்கன்னா, ஐயோ நமக்கு அந்த நேரத்தில் திரிஷா நட்சத்திரம், நயன்தாரா நட்சத்திரம், பொண்டாட்டியோட நட்சத்திரம். இந்த பொம்பளைங்களுக்கு மட்டும் ஒரு பிரச்சனைனா மற்ற பொம்பளைங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஆம்பளைங்களுக்கு பிரச்சனை ஏற்றியே சொல்லுவான். அவர் வந்து அர்ச்சனை ஆனால் முழிக்கிறேன்னு தெரியல, அந்த அர்ச்சனை ஃப்ரீயாக விட வேண்டியது சொல்லுங்க தெரியல. உடனே அர்ச்சனை பண்ண போடுறது எனக்கு அர்ச்சனை. அன்னைக்கு தாங்க ஒரு உண்மை தெரிஞ்சுது. என்னடா இவங்க காசு எடுத்துட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணுறாங்க, ஆனால் சாமி பேரில் அர்ச்சனை பண்ணுறாங்களே இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். இதை மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து சாமி பேரில் அர்ச்சனை பண்ணுறாங்க. எல்லா சாமியும் பாருங்க, ரைட்டில் லெஃப்ட் சைடில் ஒய்ஃப் இருப்பாங்க, ரைட் சைடில் ஒரு வெப்பன்ஸோட இருப்பாங்க. எதுக்கு? செல்ஃப் ப்ரொடெக்ஷன் தான். பெல் அடிச்சிட்டாங்க, ஆனால் ஒரு 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா அந்த முடிச்சிருந்தாங்க. இந்த ஈங்கிறது என்னன்னா அந்த எமோஷனல்ங்க. ஐயோ இந்த எமோஷன்ஸ் இருக்கு பாருங்களேன், இவங்களை வச்சுட்டு என்னால் சமாளிக்கவே முடியல. நம்ம சுந்தர் இருக்காரு, சுந்தருக்கு வந்து நான் வந்து ஹாப்பி பொங்கல்னு கால் பண்ணுவேன். இல்லை நான் எங்களுக்கு ஹாப்பி பொங்கல் இல்லைண்ணா. ஏன்னா உனக்கு அந்த ஹாப்பி பொங்கல் இல்லைன்னா ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணலாம், உனக்கும் அதுக்கும் என்னடா சம்பந்தம்னா, ஒய்ஃப் வந்து விஜய் ஃபேனா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்ணதுனால பொங்கல் கேன்சல் ஆகலாம். ஏன்னா எமோஷன்ஸ் ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா தெரியுங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத கேள்வி, என் கல்யாணம் அன்னைக்கு நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டு, நான் என்ன ட்ரெஸ் போட்டுருந்தேன் தெரியுமா? ஏமா என் தலை மேலே கண்ணாடியை போட்டு அதை 10 நிமிஷமாக நான் தேடிட்டு இருக்கேன், நான் அந்த நிலைமையில் இருக்கேன். இந்த கல்யாணம் அன்னைக்கு நான் என்ன ட்ரெஸ்ஸை போட்டேன்னு கேட்குறேன். அப்புறம் நிறைய ஆம்பளைங்களுக்கு வந்து இந்த கல்யாண நாள் மறந்து போயிடும். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்த நாள், எங்களுக்கு நாங்கள் ஆட்சியை இழந்த நாள். உங்களுக்கு அது ஞாபகம் இருக்குது, எங்களுக்கு அது ஞாபகம் இருக்குது. இப்படி தான் என் எமோஷன்ஸ் போகுது. அப்புறம் இன்னொரு எமோஷன், அது வந்து இந்த ESPயில் இருக்க மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்துக்கிட்டே இருக்கணும். நான் போயிட்டுருக்கேன், இப்படி எல் ஷேப்பில் இருந்த ஒரு ஃபர்னிச்சர் அடுத்த நாள் இப்படி இருக்கு. என்னத்துக்கு ஃபர்னிச்சர் எதுவும் சேஞ்ச் பண்ணாங்க? நார்த்து சவுத்தில் படுக்க கூட தான் ஈஸ்ட் வெஸ்ட்டில் இருக்குமா, என்னன்னா பெட் இப்படி படுத்து வச்சுட்டாங்க. எத்தையாவது மாற்றிக்கிட்டே இருக்கணும். புருஷனை மாற்ற முடியாது, அதனால வீட்டில் எதையாவது மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் இப்போல்லாம் வந்து நாம் இதெல்லாம் பற்றி 20 வருஷம் கல்யாணம் ஆகிடுச்சதுனால எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை தான் வீட்டில். அதனால் இப்போல்லாம் ரொம்ப பிளான்ஸில் இறங்கிட்டாங்க. இவங்க பிளான்ட்டு இறங்கி இவங்க பண்ணுற பிளான் சைக்கோங்க 1000. இந்த மார்ச் மாதம்னா அந்த ஒமாரை தேடி அலைஞ்சி வாடா மண்டை போடுறான்னு அவனை பிடிக்க முடியாது. ஓமார் பின்னாடி அடையிறது. அதுக்கப்புறம் காஸ்கோ, ஹோம் டிப்போ, லோஸுன்னு பாட்டில் மணல் வாங்கி என்ன போட்டாலும் வர்றது என்னமோ அவரைக்காயும் புதினாவும் தான். அதுக்கு நீ வேலையே பண்ண வேணாம்.
அவரைக்காய் எவன் வீட்டில் போனாலும் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எக்ஸ்ட்ரா அவரைக்காய் எனி ஒன் வாண்ட்ஸ் இட், எனி ஒன் வாண்ட்ஸ் இட். இந்த அவரைக்காய்க்கும் புதினாக்குமாடா இவ்வளோ கஷ்டப்படுறோம். அதுதான் சொல்கிறேன், இவங்களோட எமோஷனல் நீட்ஸ்லாம் நம்மளால் சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியலங்க. நான் வந்து கடைசியாக முடிச்சுக்க போகிறேன், இதை ஒத்துக்கிறேன். நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க சொதப்புறோம், ஆம்பளைங்க நிறைய சொதப்புறோங்க. நம்ம சினிமாவில் எவ்வளோ பார்த்துருக்கோம். இந்த ஈபிகோன்னு ஒரு இது இருக்குது. இந்த ஈபிகோ படி ஒரு குற்றம் செய்தவனை விட குற்றம் செய்ய தூண்டியவனுக்கே தண்டனை அதிகம். ஒத்துக்கிறீங்களா? நம்ம எத்தனை படத்தில் பார்த்துருக்கோம், எத்தனை ஜட்ஜு சொல்லியிருக்காங்க, எத்தனை போலீஸ் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தான் சொல்கிறாங்க. இவங்க சொன்ன மாதிரி நிறைய நாங்கள் சொதப்புறோம். அந்த சொதப்பல்களுக்கு காரணம் இவர்களே என்று சொல்லி கொஞ்சம் தீர்ப்பை சொதப்பாமல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நன்றி.